இங்க ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல 2 பேரு கமிட்டடு, ஒருத்த மட்டும் சிங்கிளா இருக்கான். தனக்கு இந்த லவ் எல்லாம் செட் ஆகாது அப்படின்னு லைப்ரரியில உட்காந்து சோகமா பேசிக்கிட்டு இருக்கான். அங்க இருந்த பொண்ணு யாரோ ஒருத்தி அதை கேட்டுட்டு இவனுக்கு லெட்டர் எழுதுறா. அதுக்கப்புறம் இவன் அந்த பொண்ணு கூட போன்ல பேச ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணோட ஃபேஸ பார்க்காமலே அந்த பொண்ணு மேல லவ் வந்துடுது. ஃபர்ஸ்ட் இயர் முடியறப்ப மீட் பண்ணலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இவனும் ஆவலா போய் நிக்கிறான். ஆனா அவ அன்னைக்கு வராம போன் மட்டும் தான் பண்றா. 3 வருஷம் கழிச்சு நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிறா. அந்த நம்பரை வச்சு காலேஜ் பக்கத்துல இருக்கிற கடையில தான் அந்த சிம் கார்டை அவ வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறான். அந்த கடைக்காரன் போயிட்டு அந்த பொண்ணை பத்தின டீடைல்ஸ் கேக்குறான். ஆனா அந்த கடைக்காரன் அந்த பொண்ணை பத்தின டீடைல சொல்ல மறுத்துடுறான். இப்படியே 3 வருஷம் போயிடுது. கடைசியா ஃபைனல் இயர்ல ஃபேர்வெல் நடக்கிற அன்னைக்கு அந்த கடைக்காரனை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இவனை பிராங்க் பண்றதுக்காக இவன் கூட பொண்ணு மாதிரி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அது ரொம்பவே ஃபன்னா இருக்கவும் அவங்க கண்டினியூ பண்ணி 4 வருஷமா பொண்ணு மாதிரி இவன் கூட பேசிட்டு இருந்திருப்பாங்க. இவனும் 4 வருஷமா அது உண்மையான பொண்ணு நினைச்சு பேசிட்டு இருந்திருப்பான். இந்த மாதிரி நீங்க ஏதாவது பிராங்க் பண்ணணும்னு நினைச்சா என்ன பண்ணுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.